ஃபிஷ் மார்க்கெட் வீடியோ. நான் வந்து இங்கே தான் போகிறோம். எப்படியுமே இன்றைக்கி எடுக்கணும் ஃபிஷ் மார்க்கெட் வீடியோன்றது தான் வாரேன். நான் பீச் மட்டும்தான் நான் பார்த்தது. இதால் போகலாம் போல இருக்குது. ஆனால் அந்த க்ரோஸ் பண்ணி தான் சரியாக போகணும். இல்லாட்டி இங்குள்ளாக்களை யூஸ் போனோம். எப்படா போகிறீங்க நான் நீ நம்மட ஊர் மாதிரி நினச்சி சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒருத்தன் கேட்டான், அவனோட பாசையில் கேவலமாக ஏதோ கேட்டான். ஆனால் நம்ம கடைக்கு விளையிட்டாது, எனக்கு கேவலமாக கேட்குறான். சரி ஓகே, நம்ம ஸ்லோவாக போகும். மேலே ஏன்னா சிக்னல் ஒன்றும் இல்லை இது. ஆனால் வேலைங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி போகலாம். இந்த பார்ப்போம், குயிக்காக போவோம் நாங்கள் கார். ஓகே போகலாம். சிக்னல் வந்து இல்லை, நான் எல்லோரும் பார்க்குறாங்க. பார்ப்பா ஓகே, ஒரு மாதிரி வந்தாச்சு. அதில் சிக்னல் இல்லை. சும்மா நாங்கள் விரும்புகிற மாதிரி கவர் பண்ணிட்டு போகலாம். ஃபிஷ் மார்க்கெட் வந்து மாறி வந்துட்டோமோ ஒரு மாதிரி காட்டுது, வளைஞ்சி கிழிஞ்சு காட்டுது. ஓகே, சரியாக தான் போகிறோம். அது ஒரு பீச் சைட். ஃபிஷ் மார்க்கெட் வந்து ஒரு பீச் சைட். ஏன்னா அது டிரெக்டாக ரோட் இல்லை, நாங்கள் சுற்றி தான் போக வேண்டி வரும். கண்டுபிடிப்போம் நாங்கள் பிரச்சனை இல்லை. ரோட்டு வேலை பார்ப்பாது. நான் பார்த்த இடையால போலும் இல்லை. ஓகே, நான் ஸ்டெப் பண்ணிவிட்டு உங்களால் போய் எடுக்கணும். ஓகே, இதில் க்ராஸ் பண்ணி போகலாம் எனக்கு. ஏன்னா ரோட்டன் இருக்குது இல்லை. ஆனால் அங்கால போலுமோ தெரியல. இங்கே சைட்டில் வாரம் பார்ப்போம். இது பின்னால் ஒரு ரோட்டன் போகுது. மற்றதை ப்ளக் பண்ணி வச்சுருக்காங்க. எஸ், போகலாம். கண்டுபிடிச்சிட்டு பார்த்தீங்களா கண்டுபிடிச்சிட்டாங்க ரோட்டை. இது ரோட் வந்து செய்கிறாங்க. இது இப்போ தான் இது. ஆனால் என்ட்ரி நோ என்ட்ரி தான் போட்டிருக்காங்க. நான் வாரது இப்போ இல்லீகல் என்ட்ரி. இதுகளில் போகல. அது ஒஃபிஷியலாக நான் மெப் கூட காட்டுது இல்லை சரியா. கூகுள் மேப் சுற்றி காட்டுது. நம்ம சுற்றியெல்லாம் போகலாது. நான் கார்லையா போகிறோம், பைக்லையா போகிறோம். பைக் ஓடுற விஷயம். ஓகே, இங்கே வந்து ஸ்ரீலங்கன் லைசன்ஸ் யூஸ் பண்ண இல்லாது. நாங்கள் அப்ளை பண்ணி எடுக்கணும். மற்றது டூரிஸ்ட் ஆக்களுக்கு 3 months வந்து கொடுப்பாங்களாம் சலுகை. அவங்களோட சொந்த நாட்டு லைசன்ஸ் வந்து விடலாம். பாருங்கள் இந்த. ஓகே, நான் வந்துட்டேன். இப்படி போனால் சரி, க்ராஸ் பண்ணி போகலாம். பாருங்கள் இந்த இடம். இதுக்குள்ளால் போனால் நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டு குயிக்காக போகலாம். அப்படி சுற்றி வரும். நாங்கள் இந்த ஃபுல்லாக இந்த பில்டிங் ஃபுல்லாக இதெல்லாம் ஃபுல்லாக சுற்றி விடிஞ்சிடும் வாரத்துக்கு. ஓகே, அதில் கேட்டு குயிக்காக நாங்கள் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஓகே, இது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற ஏரியா. அதாவது நம்ம ஊரில் போர்ட் சிட்டி மாதிரி சரியா. அப்படி போர்ட் சிட்டின்னு உருவாக்குறாங்க. எல்லாம் சைனீஸ் கம்பெனி தான். அப்போ இங்கே ஒருக்கா ஓகே, நாங்கள் ஃபிஷ் அங்கேடா அப்போ அது காட்டுது. ஓகே, ஃபிஷ் மார்க்கெட்டை வந்து நாங்கள் நெருங்கிட்டோம். ஓகே, யார் சரி பிடிச்சி கேட்பான். இதில் வரையலாம், எடுக்கலாம், வீடியோ எடுக்கலான்னு கேட்பான் செக்யூரிட்டி கார்டு. நம்ம கூகுள் மேப்பில் பழைய போடுவோம். கூகுள் மேப் தான் காட்டுனீங்க. நான் வந்தேன், எனக்கு தெரியாது. வேறு என்னத்தை செய்கிறது. இங்கே வந்துட்டுருக்கோம். ஃபிஷ் மார்க்கெட் வந்து ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஆனால் பிரதர் ஹியர் ஃபிஷ் மார்க்கெட் ஹியர் ஃபிஷ் மார்க்கெட் here two fish. एक fish. This fish market? Okay, thank you. Now open? Okay. சரி, நாங்கள் இடத்துக்கு வந்தாச்சு. இந்த தென்னம்பிள்ளை தோட்டத்துக்குள்ளே கண்டா போகிறேன். விடுங்கடா பார்ப்போம் போய்ட்டு கேட்டேன் அந்த செக்யூரிட்டி கார்ட்டை. அவன் எங்களை பிடிச்சி அனுப்பிவிட்டான். இப்போ ஃபிஷ் மார்க்கெட் வந்து அதுக்குள்ளே தான் கிடக்கு. ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போனாங்களே எங்களை ஃபுல் ரவுண்ட் அடிக்கலாம் போலச்சு. சரி, நாங்கள் ஒரு வகையாக இன்றைக்கி பயன்படுத்திட்டோம். இடம் கன்ஃபார்ம். பாருங்கள், பழைய
பழைய இடம் நினைக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டுக்கும் இந்த இடத்துல வந்து இருந்திருக்குண்ணா ஹோட்டலான இருந்திருக்குதுல்ல பாருங்க. பெரிய மரம் தான். அப்போ என்ன மரம்னு தெரியல. இது ஆலமரம். ஓகே, இது பழைய ஒரு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 100 வருஷம் பழைய பில்டிங் உண்டு. ஓகே, நோ ப்ராப்ளம். பாருங்கள், எல்லாம் வித்தியாசமான இடங்கள்லாம் ஃபுல்லாக ரீமோடிஃபை பண்ணுறாங்க, பண்ணியெல்லாம் செய்கிறாங்க. ஓகே, ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இது ஃபிஷ் மார்க்கெட் இங்கே காட்டுது. கல்யாண இடத்துக்கு வந்துட்டோமோ? ஓகே, ஃபிஷ் மார்க்கெட்டுகள் காட்டுது. நான் நினைக்கிறேன் பழைய ஃபிஷ் மார்க்கெட். இப்போ இதுக்கெல்லாம் ஆட்கள் இல்லை, எப்படியும் கண்டா நம்மளை போக சொல்லுவானோ. ஓகே, ஆனால் தெரியல ஃபிஷ் போட்டு விற்கிறாங்களே இல்லை. ஆனால் ஃபோட்டோஸில் பார்த்தேன், பழைய ஃபோட்டோஸில் மீன் பிடிச்சி விற்றதை பார்த்தேன். ஆனால் அதெல்லாம் ஃபுல்லாக மோடிஃபை பண்ணுறாங்க, ஃபுல்லாக ஆட்கள் தான் கிடக்குதுல. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பழைய ஃபிஷ் மார்க்கெட் தான் இது. ஃபுல்லாக ஆட்கள் ஒருத்தருமே இல்லை. இது வந்து இப்போதைக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க, நினைக்கிறேன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கூகுள் மேப்பில் காட்டுது இல்லை. இதெல்லாம் பழைய ஃபிஷ் மார்க்கெட், கடலில் மூடி வச்சுருக்காங்க நீங்கள் ஃபுல்லாக. அப்படியே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே. இந்த நோ என்ட்ரி போர்டும் போட்டுருப்பாங்க. இது ஃபுல்லாக வந்து என்ன செய்கிறாங்க, ஃபுல்லாக மூடிட்டாங்க கடலை மூடி. அதுக்கு அங்காலயம் ஒரு இது விளங்குது, அங்காலயம் விளங்குது. நோ என்ட்ரி போட்டிருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாண்டு. நான் ஓகே ஓகேலாம் ஃபிஷ் மார்க்கெட் தான். ஃபிஷ் மார்க்கெட் மக்களே, ஒரு ஃபிஷ் மேலே ஒன்றுமே எல்லாம் மூடிட்டாங்க. முடி போட்டு ஒரு வேலையை பார்க்குறாங்க. நாங்கள் வேறு இடத்து பார்ப்போம். ஓகே, நான் வந்து போக போகிறேன். நாங்கள் வேறு சைடு பார்ப்போம். டேஞ்சர் சோனப்பா பிடிச்சி கிடிச்சது கட்டுறப்பறம் நம்மள்கிட்ட இதில் இல்லை. இங்கே வந்து ஏரியா வேறு. இது வந்து ஃபுல்லாக செய்கிறாங்க. 2 மாதத்துக்கு வந்து பாருங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து இல்லை. இங்கே பாருங்கள், சூப்பர் பிளேஸ் ஒன்றும். ஆனால் இதுக்குள்ள வந்து ப்ரைவேட் என்ட்ரி என்ன சரி போட்டிருக்காங்களா தெரியல. சரி, ஓகே, நமக்கு எதுக்கு, நம்ம அதுக்கு கொஞ்சம் பார்ப்போமா ஒரு துண்டில் போய். ஃபிஷ் மார்க்கெட் பிளேஸ் பாரு, மரங்கள் தான் கிடக்கு. ஆனால் பிடிச்ச நல்ல கேமராவை எல்லாம் கூட்டி லொக் பண்ணி போயிட்டுருக்கான். இதுதான் அந்த நான் சொன்ன தோட்டம், நெப்பில் விளங்குற அந்த தோட்டம். அதாவது கடலில் ஃபுல்லாக மூடி போட்டானால் பீச் இருந்தது. பழைய கூகுள் மேப் தான் காட்டுது. எல்லாம் ஃபுல்லாக மூடி கிடக்கு. இது வந்து பர்சனல் ரிசார்ட் அதுகள் நினைக்கிறேன். அவ்வளோ பேருக்கு. ஆனால் தென்னம்பிள்ளையெல்லாம் பாருங்கள், சரியாக காய்ச்சி தான் கிடக்கு. ஃபுல்லாக காய்ச்சி கிடக்கு பாருங்க. கேரளா மாதிரி இருக்குது ஏரியா. ஆனால் வேண்டிய மாதிரி காய்ச்சிருக்கு தென்னை மரம். 1-2 அது ஓகே தான். சரி, நாங்கள் வெளிக்கிடுவோம். இடத்து எங்கேயாவது பார்ப்போம். ஓகே, இங்கே ஹியர் மார்க்கெட். Where you buy fish? What is your name? Life journey. Research life journey. Where you buy fish here? Not buying fish? Not eating fish? Company giving food, ah? Company food, ah? Okay. So I'm searching for the fish market, not here, but in YouTube some other people they have done already. YouTube or Instagram सब पे रहते हैं. No, I'm just taking for me. अच्छा वैसे. Me, yeah. என்ன செய்கிறது, நம்ம அந்த குழுவோட சேர்ந்துட்டு நான் ஃபிஷ் மார்க்கெட் பார்ப்போம். இதில் பார்த்துட்டு இங்கே வந்ததே நான் அரவாசி அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தது. நான் சும்மா டைம் வேஸ்ட்ராப்பா. எல்லாம் க்ளோஸ், எல்லாம் ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ஃபுல் டெவலப்மெண்ட். கடல்லாம் மூடி அடிக்கிறாங்க. ஆனால் காட்டணும் இல்லை. நாம் 1-2 வீடியோ எடுத்தாச்சு. அதில் பீச்சாக இருந்தது ஃபுல்லாக மூடிட்டாங்க. எப்படி 2 மீட்டர்ஸுக்கு வந்து மூடுறாங்களாம். 2 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு வந்து கடல் மட்டத்தில். இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன நாடு கண்டுபிடிச்சிருந்தீங்கண்டா, ஆனால் அந்த நாடு மாதிரி இல்லை. இது இப்போ 2 வருஷத்துக்கு வந்து ஒருவேளை உங்களோட பார்வையில் எப்படி இருந்துச்சோ, நான் அப்படி இல்லை, தரக்கில் மாதிரி இருக்கு. நானும் எதிர்பார்க்கல. சரி, கடுமையான என்னது நுழம்பு இருக்குது. ஏன் நுழம்பு போயிடுச்சு? டெங்கு நுழம்பு. ஏன் நுழம்பு பிடிச்சிது? ஃபுல்லாக டெவலப் பண்ணுறாங்க பாருங்கள். மலை இதுக்கு வந்து
கஸ்தின்னா காபேஜ் ஏரியா. இது வந்து பாருங்கள் குப்பை மலை. இந்த குப்பை மலை வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல மலை தான் குப்பை மலை. நம்மளோட கொழும்புல உள்ள மலை அடிக்கலாது. அதை இங்கே கணக்கு போட்டால் இந்த நாடையான செக்ஷன் நம்மளோட அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டு என்ன செய்ய போகிறாங்கன்னா பில்டிங் அடிக்க போகிறாங்க. ஏன்னா அவ்வளோக்கு டெவலப் ஏரியா. எப்போ சைனா கண்டக்ட் எடுத்தானோ நாட்டை அந்த டைம்லேருந்து ஃபுல் டெவலப் பாருங்கள். சரி அவ்வளோ டெவலப்னு பாருங்கள். இப்படி இப்போ மலை தான். அது எப்படியும் ஒரு 5 to 10 meters வரும்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ மலை. சரி ஓகே. நான் கடைசி அந்த இன்னொரு நேம் பிரிட்ஜ் நேம் नाम ब्रिज नाम नहीं मालूम. ஸோ பிரிட்ஜ் நேம் வந்து தெரியாதான். சரி இந்த பிரிட்ஜ் அது பார்த்துட்டு போகணும் நம்ம வந்து. ஓகே பிரிட்ஜ் நேம் வந்து தெரியவில்லை. ஆனால் பார்த்தா ஒரு நீளமான உலகத்திலேயே மிக நீளமான ஸ்விம்மிங் பூல் வந்து இங்கே தான் இருக்குது. சரியா காட்டுறேன் பாருங்கள். உலகத்திலேயே மிக நீளமான ஸ்விம்மிங் பூல். ஓகே சரி பார்ப்போம். நான் பாருங்க தண்ணியோட கலரை பாருங்கள். காட்டுறேன் பாருங்கள். வேறு லெவல் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறான். அதில் பாருங்கள் வேறு லெவல் தண்ணிப்பா. இவங்க வந்து ஃபஸ்ட்டுக்கு இப்படி ஒரு இதுதான் கடல் பேசு. ஃபுல்லாக கடலை தான் இந்த ஏரியா. நீங்கள் பார்க்குற இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து கடல். எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. எல்லாம் மூடி நடுவில் அப்படியே மண்ணெல்லாம் எடுத்து போட்டு கட்டி கொடுத்துச்சாங்க பாருங்கள். ஸ்விம்மிங் பூல், வேர்ல்டு லாங்கஸ்ட் ஸ்விம்மிங் பூல். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேறு இருக்கலாம். நம்மளோட மைண்டுக்கு வேர்ல்டு லாங்கஸ்ட் ஸ்விம்மிங் பூல் தான் இது. பாருங்கள் இந்த ஒருத்தர் வந்து நின்றுட்டு வராது. நம்மளோட கேமராவில் உள்ள ஃபீச்சர்ஸை பயன்படுத்தி ஜூம் பண்ணி பார்ப்போமா? ஓகே இல்லை கேமராவில் ஜூம் வருதில்லை. ஏன்னா நான் வந்து அல்ட்ராவி போட்டிருக்கேன். அதில் வருதில்லை. நான் இவரை காட்டுறேன் உங்களுக்கு. திருக்கையெல்லாம் வருமா? அது வந்து வேறு ஏரியான்னு நினைக்கிறேன். அப்பா என்ன ஒரு விளையாட்டு பாருங்க. ஷா ஷா பார்த்தீங்களா கலவை எப்படி நீரான பாருங்கள். போட்டு ஜம்பர் தண்ணி கலரும் ஒரே கலர் தான் பாருங்கள். விலங்கு போய்தான் சூப்பர் பிளேஸ். இதெல்லாம் ஃபுல்லாக இந்த இடம் தான் ஆர்டிஃபிஷியல் நினைப்பேன். இந்த இடம் ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல். இது வந்து இந்த துண்டு இருந்தது. ஆனால் பில்டிங்லாம் இப்போ அடிச்சிட்டாங்க. அது பாருங்கள் அடுத்த பாலம் 3 போடுறோம்ல. கடைசி பாலமாக இவ்வளோ நினைச்சு. ஓகே பார்ப்போம். இது 2வது 3வது. ஓகே நான் பாருங்கள் இதில் ஒரு பாலம் விளங்குது. அதுக்கு முன்னுக்கு ஒரு பாலம் இருக்குது. 3வது பாலம் இது. ஓகே இது வந்து 4வது 5வது இருக்குது. ஓகே அதில் போய் பார்ப்போம் நாங்கள். ஓகே சரி. அந்த நான் ஃபிஷ் மார்க்கெட் போனேன் தானே. இப்போ நெல்லும் கடிச்சு வச்சுருக்கு பாருங்கள். இதில் நுழம்பு வேறு லெவலில் இங்கே கையிலலாம் நான் பார்க்கல நான். சரியா சரி ஓகே நாங்கள் அங்கே போவோம். ஒரு ரவுண்ட் படிப்போம்னா வந்துருக்கு. ஓகே 1 ரவுண்ட்ஸ் ஃபினிஷ். சரி நான் இப்போ அந்த அடுத்த பிரிட்ஜுக்கு போகிறோம்னா பார்ப்போம். கடைகள் இருந்தால் போய்ட்டு வருவோம். இவங்களோட செட் ஆகிருப்போம். சேஃப்டி கூட. இங்கே பாருங்கள் ஃபோட்டோ பிடிச்சி விளையாடுறாங்க. ஃபோட்டோ கரோ ஹே. ஓகே ஹிந்தி மாலுமா? ஓகே பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஓகே பாருங்கள் நீச்சல் அடிக்கிறாங்கள மறுபடியும் பாருங்கள் நீச்சல். வெரி ஹைட்டா லெஃப்டா? நோ ஃபிஷ். மீன்லாம் வருதாமே. பரவாயில்லையே. என்ன ஒரு வாழ்க்கையப்பா கொடுத்து வச்ச ஆக்கள் அப்பா அவங்க. ஓகே சரியான ஆழமா? இது வந்து எப்படியும் வந்து இன்னைக்கு பார்த்த பார்வைக்கு சென்டரில் எல்லாம் வந்து கடும் ஆழம். சரி ஓகே நாங்கள் பாலத்தை விட்டு இறங்கி போகிறோம். பாலத்தை விட்டு இறங்கி போயிட்டு இவன் அந்த பார்க்க என்ன பார்க்க போகிறவங்கலாம். சரி நம்ம சும்மா இருக்கோம் அடுத்து பார்த்துட்டு போயிட்டு. அந்த பாலம் உண்மையாக வேறு லெவல் டெவலப். எந்த கெஸ்ஸிங் வந்து இன்னும் 2 வருஷம். இன்னும் 2 வருஷத்தில் சிங்கப்பூரை விட டொப்புக்கு வரப்போகுது இந்த நாடு. அது சுவர். சிங்கப்பூரோட டொப்புக்கு வரப்போகுது இந்த நாடு இன்னும் 2 வருஷத்தில். ஏன்னா 2 மாதத்துலேயே இருந்த இடத்தெல்லாம் வந்து அழிச்சு போட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துக்கு மண்ணை அடித்து நிரப்பி வச்சுருக்காங்க.
அதில் பில்டிங் வேறு அடிச்சு வச்சுருக்காங்க, வேறு லெவல் ஃபாஸ்ட்டில் வேலை செய்திடலாம். அப்போ பாருங்கள் எவ்வளோ காலத்தில் எப்படி செய்ய போகுதுன்னு பாருங்கள். வெளிச்சம் குறைஞ்சிட்டு போகுது. வெளிச்சம் குறைஞ்சிட்டு போனால் இந்த கேமரா சரியாக கிளியர் எடுக்காது, உங்களுக்கு போர் அடிக்க பார்க்குறது. அதனால் குயிக்காக இருக்கிற இடத்த போயிட்டு முடிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு கிளம்ப முடியும். ஓகே, பஸ் டிக்கெட் நான் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் சிஸ்டம் வேறு, காசை கொடுத்து எடுக்கிறேன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தான் எடுக்கணும். நான் எடுத்த டிக்கெட் இருக்குன்னு அதை விட்டு வந்துட்டேன். அதனால் டெக்ஸிலெல்லாம் போகிறது நினைக்கவே இல்லை, நம்மளோட பட்ஜெட்டுக்கு சரிப்பட்டு வராது. அதனால் நிறைய கட்டுவோம். ஏன்னா நம்மளோட உடம்பு வந்து ஏறிட்டே போகுது, உடம்பு குறைக்கணுமே, அது நிறைய கட்டுவோம். பாருங்கள் எப்படி இடம்னு பாருங்கள். பின்னுக்கு யாருமே வந்து கெஸ் பண்ணி பார்க்கலாத அளவுக்கு இடம். ஓகே, எல்லோரும் பார்க்குறாங்க. இன்னும் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறான், பைத்தியாரமாக இருக்குது. நாங்கள் ஒரு மெமரிக்கு ஸ்டாப் பண்ணுறோம்டாப்பா. ஓகே, இவங்க எங்கே போகலான்னு விளங்குலையே. இருக்குது வேறு கண்ணு கட்டின தூரத்தில் இன்னுமே காணலை கடைகளை. இதெல்லாம் பெரிய பெரிய இடம். பாருங்கள் எப்படி வேலை நடக்குது. கணக்கில் ஒரு 2 வருஷம் பாருங்கள், 2 வருஷம் அவ்வளவுதான். சிங்கப்பூருக்கு மேலே நிற்க போகுது 2 வருஷம். ஃபுல் டெவலப், எங்கே பார்த்தாலும் ஃபுல் ஒர்க்கும் டெவலப். எங்கே இருந்தால் காசு எடுத்தாலும் தெரியல, வேறு லெவல் டெவலப். பாருங்க பாருங்க, ஃபுல் டெவலப். இதெல்லாம் ஃபுல்லாக பில்டிங்காக தான் கிடையாது. இங்கே பார்த்தாலும் பில்டிங்காக தான் கிடையாது. பில்டிங் அடித்து தள்ளிட்டே இருக்காமல். முக்கியமான விஷயங்கள் என்ன பார்க்கல நாங்கள்டா. நான் இருக்கிற வந்து ஒரு துண்டு ஏரியா தான், மெயின் ஏரியாவுக்கு நான் போகல. அதுக்கு போது நம்ம எங்கேயாவது இப்போ கடைக்கு போகணும். அப்போ நாக்கி தள்ளுது நடந்த நடவைக்கு. ஏன்னா நம்ம நடக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு 5 மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டேன், அதெல்லாம் நாக்கு தள்ளுது. நடக்கணும், நல்லா நடக்கணும். நாங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டாக சவுதியில் மேக்ஸிமம் நடந்தது வந்தாங்க 6 கிலோமீட்டர் ஒரு டைமில், இல்லை 6.7 7.2 நடந்தது. இங்கே நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்தாலும் நாக்கு தள்ளுது. ஏன்னா நான் வரக்குள்ள அப்போ ஸ்லிம்மாக இருந்தேன். பாருங்கள் உடம்பெல்லாம் வச்சு உடம்புண்டா அது உங்களுக்கு அப்படி விலங்கு தெரியல. நமக்கு கூட ஆனால் 95 கிலோ எடுத்து பார்த்தோன்னா வரக்குள்ள 95 குறைக்கணும் பார்ப்போம். இந்த நாடை பார்க்குறோன்னா பாருங்கள். ஒரு டைம் ஃப்ரீ இருந்தால் அப்படியான டைமில் தான் இப்படியான வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு. இந்த டைமில் கஷ்டம், அவசரத்துக்கு பார்க்கல. அது நமக்கு தான் வீடியோ. ஃப்ரீ டைமில் எடுத்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். என்ன ஒரு பில்டிங் அடிவு வா வா சரிலப்பா. இதெல்லாம் எப்படியுமே ஒரு 2 வருஷத்துக்கு கூட பார்த்தா 40-50 மாடி அடித்து வச்சுட்டு போனால் வேறு மாற்றுவாங்க எனக்கு அந்த நாட்டுக்கு. எப்படி ஏன்னா கான்க்ரீட் கண்ட்ரி நாட்டுக்கு பேர் வைப்பாங்க கான்க்ரீட். ஏன்னா ஃபுல்லாகவே எல்லாம் பில்டிங் தான், கான்க்ரீட் பில்டிங் ஃபுல்லாக. ரோடும் அப்படி தான், மண்ணை விட கான்க்ரீட் தான் கூட. சிமெண்டும் எல்லாம் மண்ணை மிக்ஸ் பண்ணி கான்க்ரீட் மிக்ஸ் தான் கான்க்ரீட் பில்டிங். சரி சார், ஏதோ நடக்குதாப்பா ப்ரோக்ராம் அங்கே கொடியெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். பார்க்க கொஞ்சம் சரியான டைமுக்கு தான் வந்துருச்சோம் நம்ம. சரியா அங்கே பார்ப்போமா? ஓகே, டாக்குமெண்ட்ஸு காட்டுறேன் பாருங்கள் எப்படி வேலை தரம் போகுதுன்னு பாருங்கள். ஏரியா இங்கெல்லாம் ஃபுல்லாக பில்டிங் எழும்பிட்டே இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டாங்க. இதுதான் ஏதோ நடக்குது. என்னது உழப்பு என்னப்பா இது என்ன நடக்குங்களே? ஆஹா, நீங்கள் நாட்டை கண்டுபிடிச்சிருவீங்களே. சரி ஓகே, சரி நான் இப்போ கடவை கடந்து செல்லும் நேரம், கடந்து செல்லலாம். ஃபஸ்ட்டுக்கு நான் வித்தியாசத்தை பிடிச்சிருந்தாப்பா.
பாருங்கள் கொழம்பு விஹாரமாக அது டவுன் ஹால் கொழம்பு டவுன் ஹால் ஞாபகம் வருது பார்த்தா இங்கே அந்த பில்டிங் இருக்குது இதில் அந்த ரோட்டு இது அங்கே ஓகே அவங்க ஏரியாலாம் பாருங்கள் இது என்னென்னா இப்போ இது செய்கிறான் ஒன்றும் செய்யலை எல்லாம் செய்கிறான் இது ஏதோ விளையாட்டும் ஏதோ நியூ இயர் விளையாட்டுன்னு நினைக்கிறாங்க செய்கிறாங்க இது என்ன 40 வாஸ் ஒரு ஜாக் லைட் பார்த்துன்னு தெரியலோ நைட்டில் பக்கம் போடுறது என்ன ஒரு விளையாட்டு ஓகே நாங்கள் வந்தது வெளியே வந்ததுக்கு வந்து நாங்கள் பிரயோஜனப்பட்டுட்டோம் சரியா இப்போ பாருங்கள் என்ன ப்ரோக்ராம் நடக்குதுன்னு பாருங்கள் நல்ல ஒரு ப்ரோக்ராம் போகுது ஓகே இதுதான் அந்த தேசிய கொடின்னு நினைக்கிறேன் அவங்க செஞ்சிட்ருக்காங்க அதை வா இதுமாதிரி அது ஃபுல் சிட்டியிலே அடிக்க போகிறாங்க இல்லை தெரியலப்பா இது நிறைய வச்சு விளையாடுறாங்க பிள்ளைகள் பாருங்கள் ஃபுல்லாக ஆக்கள் எல்லாம் நிறைய வச்சு விளையாடிருக்காங்க சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது போகலாம் சின்ன விளையாட்டு தனியாக வந்து மேகக்கூட்டங்கள் அதுக்குள்ளே பாருங்கள் பிள்ளை குட்டிகள் எல்லாம் வந்து விளையாடுறது பாருங்கள் ஃபுல்லாக மேகக்கூட்டங்கள் உள்ள ஒரு இது வந்து அதாவது இந்த என்ன க்ளவுட் சீடிங் மாதிரி இது வந்து என்ன செய்கிறாங்கல்ல நிறைய அடிச்சுட்டு இருக்காங்க என்னத்தை போட அவங்களே தெரியல நைஸா நைஸ் செட்டப்பா அப்பா என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்பா நைஸ் மியூசிக் ஷோருக்கு பிறகு இன்னைக்கு பார்த்துட வேண்டியதான் விளையாட்டு கடமை விளையாட்டாக கிடக்கு நம்ம ஒரு ரவுண்ட் சுற்றி பார்ப்போம் நம்மளோட செட்டு வரலையே ஸ்டேஜ் இங்கே இல்லைண்ணா நம்மளோட செட்டு வந்து எல்லாம் வந்து ஒரு இடத்த கிடக்கு வரலை பார்ப்போம் ஒரு ஃபுல்லாக பார்த்து போட்ட ஏரியாவை இன்னைக்கு சரி சாப்பாடுக்கு செட்டில் ஆகும் ஃபுல் செலிப்ரேஷன் போகுது பாருங்க ஃபுல்லாக சாப்பாடு கிடையாது ஐஸ்கிரீம் சென்டர் நல்லா ஏமாத்துறாங்க இதுக்குள்ள கடைசியாக நாங்கள் ஸ்டேஜ் போகணும் அங்கே பக்கத்தில் கிடையாதாப்பா கிடைக்கலாம் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக டான்ஸ் அடிச்சு காட்டுறது இல்லை இது வந்து ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா தான் ஃபுல்லாக பார்க்கிங்கில் மால்டீவ்ஸ் கல்ச்சர் அண்ட் ஃபுட் ஃபெஸ்டிவலா ஓகே சரி ஃபுட் ஃபெஸ்டிவல் காசு தானே கேட்பான் சும்மா இல்லை சரி ஓகே நான் பார்ப்போம் இது பாருங்கள் கேட்க போகிறாங்க ஓகே வந்து ஃபுல்லாக ஓட போகிறாங்க பாருங்கள் ஃபுல்லாக ரவுண்ட்ஸாக அடிக்கிறது வேறு ஒன்றுமே இல்லை ரவுண்ட்ஸ் மட்டும்தான் அடிக்கிறது பாருங்கள் என்ன யாரை கொண்டு வரதுக்குள்ள சைனாவில் கொண்டு வரதுக்கு நினைக்கிறேன் பாருங்கள் விளையாட்டுகள் போகுது Halo. விளையாட்டுகள் இது ஏதோ ஃபெஸ்டிவலா கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் இதுக்குள்ள கொஞ்சம் ஏர்லியாக வந்திருக்கலாம் தெரியும் பாருங்க இது கண்ணெல்லாம் வச்சிருக்காங்க ஷூட்டிங் கன் விளையாடுறது ஷூட் பண்ணி விளையாடுறது தான் அது ஓகே இது அவங்களோட கோல் பேஸ் தான் இது கிளம்புல கோல் பேஸ் மாதிரி இது இந்த நேரத்தில்
இந்த ஏரியா மக்கள் ஒரு பிளேஸ் கோல் பிளேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நான் அவங்க கட் பண்ணி அடுத்தது எடுப்பேன். கொஞ்சம் நேரத்தில் வந்துருச்சுடா பாமா, லேட் ஆகிட்டு. சின்ன சின்ன கடைகள் இருந்தால் சரி வாங்கி சாப்பிட்டு போட்டு கிளம்புவோம். இது வந்து பார்க் லைட் ஒன்று போகுது சின்ன பிள்ளைகளுக்கு தான் விளையாட்டு தான். ஆனால் பெருசாக ஒரு ஏற்பாடு இல்லை. டெவலப் ஆகி வருது ஏரியா, டெவலப் ஆகி வரக்குள்ள ஓகே. விளையாட்டு நல்ல விளையாட்டு நல்லா போகும். மற்ற சைடு போயிட்டு பார்ப்போம், பார்க்க ஏரியா போயிட்டு பார்ப்போம். எனி டைம் ஃப்ளைட் தான் போகுது, வேணா அது லோக்கல் ஃப்ளைட்ஸ். பாட்டெலாம் படிக்கிறாங்க. அன்னியோட இடமா சரி ஓகே. நமக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் சரி வரா. என்ன ஒரு ஒரு உயிரோட்டம் ஒன்று வேணுமா, ரியலாக வந்து வீடு மாதிரி வராது. இதுக்கு தண்ணிடாப்பா. நான் நினச்சேன் வந்து இந்த தண்ணி ஊற்றி போடுற ஏரியா அதில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்த்தேன். ஆனால் அது தண்ணி ஏரியா தான் ஃபுல்லாக வந்து ஓகே. நாங்கள் பார்க்கலாம், நீங்களே பாருங்கள். இதெல்லாம் பெரிய உலக அதிசயம் இங்கே முடியா பூமரதனா அப்படி இதெல்லாம் பெரிய மேட்ரு தான். மீன் பாருங்கள், சைஸு கலரை பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து சுத்தாவில் இருக்குது. ஃபுல்லாக போட்டு கொடுத்தாங்க. இது வந்து பில்டிங் மறைக்கிறதால அவ்வளோ லைட் வராது, கிளியர் அறியாது. சரியா? நான் கிளியர் அவ்வளோ உங்களுக்குண்டா இப்படி தானே. இல்லை மேலே ஏதோ கட்டி வச்சுருக்காங்க. இப்போ பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டு கிளம்புவோம். ஏரியா பிடிச்சி இவங்க இங்கே வந்து மவுண்டன்ஸ் இங்கே இல்லை, அதனால் ஒரு மவுண்டன்ஸ் ஒன்று உருவாக்கணும்னு போட்டு மவுண்டன் மாதிரியான ஒரு சின்ன புட்டி ஒன்று கட்டிகிட்ருக்காங்க. அதில் பெய்து வர்றது அவங்களுக்கு ஒரு ஜொலி. நாங்களும் போவோம். என்ன ஒரு விளையாட்டு, என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் பாருங்கள். பூ மரங்கள்லாம் வடிவாக இருக்குது பாருங்கள். காட்டுவோம் அவங்களும் செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். சூப்பர் பிளேஸ் தான். இங்கேருந்து எது எடுக்கலாம், இங்கே இருக்கு. நான் பார்த்தம்போது ஃபுல்லாக இருக்க பாருங்கள் நீங்கள். ஓகே, பார்த்துருக்கீங்க ஃபுல்லாக. முடியலப்பா. ஒரு கடையை போய் செட்டில் ஆகணும்னு பார்க்குறேன். செட் ஆகுதுலே. எவ்வளோ அழகான டிசைன் பாருங்கள். உலகத்தில் இல்லை டிசைன் சூப்பரா. ஃபுல் ஏரியா ஃபோக்கஸ். இதில் ஃபுல்லாக வந்து இவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க, போட்டுருக்குறாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிற பிளேஸ் தான் இது. பாருங்கள் என்ன செட்டப். இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, விளையாடுறது, அப்படியான சில விஷயங்களை கிடக்காங்க. நாங்கள் போவோம். ஓகே, நாங்கள் தேவையில்லை. போவோம்.
வேலைக்கு போகிறது வேலை ஒன்று வந்து நமக்கு செய்கிறதுக்கு லீவு லீவு நாள் இப்போ லீவு நாளில் வேலை செய்யலாம். நாளைக்கு பார்ப்போம், போய் தான் செய்யணும். அடுத்தது வேறு என்னத்தை பார்க்கலாம். நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஓகே, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கெலாம் வடிவான பிளேஸ் வந்தது. எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க எல்லோரும் பாருங்கள். இருக்கிற பிளேஸுக்கு பேர் தான் இது HML. ஓகே, இது பேர் தான் இது. ஃபோட்டோ ஷூட் என்ன பேருன்னு சொல்லி கண்டுபிடிங்கப்பா. வா, இன்னும் அந்த மரத்தில் வந்து நல்லா இருக்காது மரம். ஓகே, பெருசாக ஒரு நிறைய பேர் வர்றாங்க தான். நாங்கள் இதுகளை பார்த்துட்டு வந்ததுக்கு நான் அந்த பார்க் சுற்றி காட்டிட்டோன்னு உங்களுக்கு வந்து பார்க்குறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து என்ன இந்த பார்க்கை சுற்றி காட்டுற வீடியோ வரைக்கும் முடிச்சுருந்தேன். இது என்ன ஒரு வகையான மரம் தான் நம்மளோட ஊரில் என்ன மரம்னு பாருங்க மக்களே. வகையான மரம். நீங்கள் இதில் பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த காயோட பேர் காயோட பேருன்னு தெரியல. அதெல்லாம் புதுமையான மரங்கள். நான் அப்போ தான் பார்க்குறேன் இந்த மரங்கள். புளிய மரமாக இருந்துச்சுன்னா புளிய மரங்களில் தான் இது. ஓகே, சரி. இப்போ நாங்கள் அந்த டூரிஸ்ட் ஏரியாக்களை சுற்றி பார்த்துட்டு கிளம்புவோம். அதுக்குள்ளே போகலாதோ. என்ட்ரி வந்து வேறமாக வச்சுருக்கான். பிள்ளைக்குட்டியை போகிறதுக்கு ஒரு இடத்த என்ட்ரி ஆகிட்டு நாங்கள் என்ன செய்யணும், அதில் போய்ட்டு ஜம்ப் பண்ணணும். அதில் போய் பாருங்கள். பாருங்க, அப்படி விளையாட்டு ஃபுல்லாக சைனீஸ் டெக்னாலஜி வேலை செய்யுது. எல்லாம் சைனீஸ். சைனா வந்தாலே நாடு டெவலப் ஆகுன்றது உண்மை தான். ஃபுல் சைனீஸ் டெவலப்மெண்ட் தான். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக சைனீஸ் டெவலப்மெண்ட். ஓகே, இப்போ நாங்கள் இங்கே டிக்கெட் கொடுக்குறாங்க. டிக்கெட் என்ன, அதுக்குள்ளே போகிறதுக்கே டிக்கெட். என்ட்ரிக்கே டிக்கெட் பாருங்கள். எவ்வளோ சொல்ல நிற்கிறான்னு பாருங்கள். என்ட்ரி ஆகிறதுக்கு டிக்கெட் வேணும். ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு டிக்கெட் இல்லை. நாங்கள் ஸ்டேஜில் வேண்டாம் போயிட்டு சில விஷயங்களை பார்க்கலாம். சரியா, நான் ஸ்டேஜில் வந்து பார்த்து நடக்குது பார்த்துட்டு ஏரியா விட்டு கிளம்புவோம். வீடியோ அப்போ தான் வந்து பெரிய அளவு حبيبي يا محمد. Iman itu? Adi apa ini? Itu lucu. Itu rumah deh. Ni orang kalau. Thank you. Adi angkat sih. Adi sampai ikut sih. Start. ஓகே, அந்த பிள்ளை வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் படிக்குது. ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்த வழியாலே கிளம்புவோம். இல்லாட்டி வேறு வழியால் கிளம்புவோமா? சரி, ஓகே. இல்லை, நீ லைட்டிங் வந்து குறைஞ்சிட்டு அதில் நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம். இப்போ பார்த்துட்டே போக முடியும். இங்கெல்லாம் வந்து நல்ல இடங்கள் கிடைக்குது. ஆனால் எல்லாம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், வித்தியாசம் இல்லை. அதெல்லாம் அதுக்குள்ளே போகல, இதுலேயே போகல. இங்கே போகல.
வீடியோ முடிச்சுட்டு மற்ற ரோட்டால் போகுமா உங்களுக்கு பீச் ரோட்டால் போகும்போது இதால் அப்படியே போனால் நாங்கள் ஸ்ரீலங்கா கடைக்கு 2-3 கிடந்ததாங்க அதை பார்ப்போம் பார்த்துட்டு செட்டாயினா சாப்பிட்டு போவோம் இதெல்லாம் நைட்டில் தான் வேலை செய்யும் போது இருக்குது நைட்டில் ஃபுல்லாக இதெல்லாம் போடுவாங்க போட நைட்டில் கிரிக்கெட் விளாட்றாங்களாப்பா பாருங்க ஒரு சமுதாயம் நடக்குதான் கிரிக்கெட் விளையாடிட்டு வாழ்க்கையை அப்படியே அழிக்கிற சமுதாயம் அதாவது சும்மா எப்போவாச்சும் விளையாடுறது ஓகே எப்போவுமே வந்து விளையாடுறது கொஞ்சம் என்ன பொறுத்தளவில் அது சரி வராது ஏன்னா அது வந்து இந்த உலகம் போகிற போக்கில் ஓட்டத்தில் டைம் வந்து பெருமதியானது அந்த டைமோட வேல்யூ வந்து எனக்கு விளங்கலை அது 35 தாண்டின பிறகு தான் லைட்டாக நான் விளங்க ஆரம்பிச்சு டைமோட வேல்யூ உண்மையிலே நான் டைம் வேறு லெவலில் வேஸ்ட் பண்ணிட்டேன் என்ன செய்கிறது ஆனால் அந்தந்த அது உண்மையாக அந்த வயசு தான் விளங்கு மற்றபடி சாத்தியப்படாது ஓகே இப்போ முன்னுக்கு வாராக்கள் வந்து பார்ப்பாங்க அதை நான் திருப்பிட்டு எடுக்கிறத எடுத்துகிட்டு போவோம் இது போய் வேலை என்னென்னா இது கேமரா திருப்பினா மூஞ்சி விளங்காது அதெல்லாம் நான் கட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு அங்கே போய் திருப்பி வெளிசாக்கெல்லாம் போட்டுமா இதில் லங்கா கஃபேக்கு போகிறதுக்கு பார்த்தது ஆனால் லேட் ஆகுது சரி வராது அது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இது போலீஸ் ஸ்டேஷன் குருமாலை போலீஸ் ஸ்டேஷன் நான் எடுக்கலாம் வீடியோ அதனால் நம்ம எப்படி இருக்கிற மாதிரி நம்மளை இதை காட்டிட்டு போவோம் நம்ம வைக்கிற மாதிரி காட்டிட்டு போவோம் ஆனால் இது செய்யணும் ஓகே குல்குமாலை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள் ஏரியாவை காலையில் வீடு எடுக்கிறேன்னு சொன்னால் காலையில் வந்து தான் எடுக்கலாம் வீடியோ அதில் எடுக்கணும் வீடியோ நான் வந்து லேட்டாக தான் வந்து போயிட்டு எடுக்கிறது வீடியோ மாலையில் எடுத்தால் சிக்கல் கடையின் இருக்குன்னா கடையின் இருக்குது ஓகே பேக்கரி ஆகுது போவோம் ப்ரெஸ் பண்ணி போவோம் ஆனால் க்ரோசிங் வந்து வாகனங்கள் நிறைய இருக்கிறதால நான் ஒரு பீக் ஆடுவோம் ஓகே பீக்காக வந்தாச்சு ஓகே இங்கே என்ன சரி சாப்பிடலாம் வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு நம்ம ஸ்வீட் ஐட்டம் நமக்கு சரி வராது நம்ம காரசாரமான ஐட்டங்கள் வேணும் இதில் ரொட்டி இருக்குல்ல வா நைஸ் ரொட்டி சொல்லுவாங்க வந்ததுக்கு பிறகு சரி எடுக்கலாம் இந்த ரொட்டி நாங்கள் வாங்கலாம் அவைலபிள் One how much brother? One how much? 10. 10 yeah, good. Tuna inside? Yes. Okay. Chicken also we have. Okay, give me one tuna. I'll try. Okay. Tuna போட்டு சொல்கிறது தான் இது வா கிறிஸ்பி மோ கிறிஸ்பி குக் மோர் டைம் அன்றைக்கி நான் ஒன்று சாப்பிடுவேன் 10 ரூபா டூனா இருக்காமல் இதில் நைஸ் ஓகே அப்போ இதுதான் அந்த கடை வந்தாச்சு வேறு ஐட்டம் இருக்குதுல்ல நம்ம அங்கே சமோசா பாருங்கள் சமோசா நான் ரொட்டி ஒன்று கேட்டிருக்கனால தந்தா நான் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் நான் இது பண்ணுவேன் ட்ரெயின் வந்து இங்கே தான் அடிக்குது ஓகே ஒன்னா ஓகே பில் வி ஹேவ் டு பே பில் நோ திஸ் இட் ஓகே சரியாம்மா நாங்கள் இங்கே இருக்கோம் கடைசியாக அந்த ரொட்டியாக சாப்பிட்றத வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம் ஓகே ரொட்டி வந்து விட்டது ஆனால் அந்த லைட்டிங் வந்து நமக்கு செட் ஆக போகிறதுக்கு இது பாருங்க இதில் வந்து 1 கிலோ டூனா இருக்கான்னு சாப்பிடணுமையா ஆமாண்டாப்பா ஓகே 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 இது வந்து பாருங்க டூனா ஒன்று சேர்ந்து
ரொட்டியும் பிரச்சனை. இப்படி செஞ்சுருக்காங்கண்ணா, தூணா மீன் அவிச்சு அதை உருத்தி எடுத்து பேஸ்ட்டாக மாற்றி ₹10 நம்ம நாட்டு காசுக்கு ₹200. பரவாயில்ல, வேறு லெவல். நல்லா முழுவாக சுற்றிக்கணும். நல்லா முடிவு நம்மள ஊரில் சுங்கியம் மாதிரி இருக்கணும். சுங்கியம்ன்றது அது மாதிரி பச்சை மாவு அடுப்பில் வச்ச உடனே எடுத்துருவாங்க. இது வந்து கொஞ்சம் அரை மணி தேரமாக சுற்றுவாங்க. அது லோ ஹீட்டில் தோலில் வந்து ரொம்ப சூப்பர். இந்த மாதிரி இருக்கு. வேறு லெவல். சாப்பிட்றதுக்கு வராங்க. இது கோதமான்ற ஃபீலிங்கே வருதில்லை, சும்மா மீந்துன்ற மாதிரி தான் இருக்குது. நம்மள ஊரில் வந்து இறைச்சி ரொட்டின்னு போனது பழமை தான், ஆனால் இறைச்சி தெரியாது, கோதமா ரொட்டி தான். எது கூட வச்சோ அதெல்லாம் தேர் வச்சுருந்தாங்க. இது வந்து ரொட்டி இல்லை, தூணா, ஃப்ரைட் தூணா. கோதமா வந்து தூணா கொஞ்சம் ஃப்ளேவராக போட்டுருக்காங்க. அப்படி இருக்குது. ஃபுல்லாக மீன் தான். இன்னொன்று வாங்கி சாப்பிட்றது தான் நடக்குது. பரவாயில்ல, சரியில்லை. அடிச்சு வைப்போம் எப்போமா. நீ எங்கே வர போகிறீங்க? ஓகே, இன்னொன்று பார்ப்போம். எப்படி குக் பண்ணல பிரதர்? எக்ஸ்ட்ரா ஒன்னா? எக்ஸ்ட்ரா பண்ணியா? குக் மோரா? குக் மோ. ஓகே, இப்போ உளுந்து கட்டு பாருங்கள். அந்த குக் பண்ணாங்க வந்த உடனே என்னடாப்பா இது, ஏதோ அந்த ஃபேனுக்கா என்னத்துக்கோ தெரியல, டிஸ்பிளே வந்து லிங்க் ஆகுது. ஓகே, இப்படி ஓகே சாப்பிட்றது பார்க்கணும். ஸோ கம்மி ஹியர் பாருங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணி சுடுறாங்க. பாருங்கள், ரொட்டேட் பண்ணி சுடுறாங்க. இப்படி நம்ம நாட்டில் எங்கேயாவது சுடுவானலாம் பாருங்கள், இப்படி சுடுவானலாம் எங்கேயாவது எப்படி செய்கிறாங்க. பதமாக எடுத்து வட்டி வட்டி பாருங்கள், எல்லாம் சூப்பராக வருது. இப்போ நான் விட்டு ஒன்று வாங்கி சாப்பிட போகிறேன். கேட்குற பத்தா கொடுத்து. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. பாருங்கள் தான் ஆனவர் எக்ஸ்ட்ரா ஒன். ஓகே, எக்ஸ்ட்ரா ஒன். சொல்லுதான மேடம் தான், அந்த மேடம் தான் வந்து அந்த மேடம் தான் சப்ளை பண்ணுறான். நான் வந்து அங்கே போய் வாங்கினதுக்கு வேண்டியா பண்ணுறாங்க. அப்பா என்ன ஒரு கிறிஸ்பின்னு பாருங்க. அப்படியே அப்படியே கடுமையாக சுடுவது. நான் வீடியோ லிங்க் ஆகுது, என்ன செய்யலாம் ஒன்றும் செய்யலாம். சாப்பிடுவோம் நான். என்ன விஷயம் தெரியுமா? இதுக்கு பிறகு நான் இப்படி ஒரு ரொட்டி சாப்பிடுவேன்னான்றது டவுட்டு. எனக்கு இங்கே வரைய மாட்டேன். நான் இங்கே திரும்ப இந்த கடைக்கு வந்து நிற்க மாட்டேன். அதனால் சில விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருந்தா 2
அக்செப்ட் பண்ணுங்க. மிஸ் ஆகணும் வராது பாருங்க. நாங்கள் 7 வயசில் இந்த வேலை பார்க்கணும். இப்போ வர வேண்டியது உண்மையிலே நான் 10 வருஷம் இல்லை, 10 வருஷம் டைம் வேஸ்ட். 10 வருஷம் டைம் வேஸ்ட். பெரிய ஒரு காலம். அது மெயின் காரணம் வந்து நான் மட்டும் இல்லை, நம்மளோட சமுதாயம் தான். நம்மளோட சமுதாயம் வந்து இந்த கல்வின்றதை வந்து வேறு மாதிரி விளங்கி வச்சிருக்கு. கல்வி படிப்புன்றது வந்து வேறு மாதிரி விளங்கி வச்சிருக்கு. படிப்பு வந்து ஸ்கூலுக்கு போனால் மட்டும் படிக்கிறதுன்றது இல்லை. நம்மளாக தெரியும் வந்து ஸ்கூல் டியூஷனுக்கு போனால் படிக்கிறது, சயின்ஸ் படிக்கிறது, டீச்சர் ஆகுது. 2000 வருஷத்துக்கு முதல்ல எகிப்தில் பில்டிங்லாம் அடித்தவங்க எப்படி அடித்தாங்க? எங்கே ஆக்ஸ்போர்டில் படித்து தான் நிரந்தரமான படிப்பு வந்து அனுபவத்தில் வரணும். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுற 10 வருஷம் வேஸ்ட் பண்ணுறேன். பைசா பாருங்க, அருமையாக சொல்லுது. ஃபுல்லாக பைசா பாருங்க. நான் நினச்சினேன் இப்படி ஒரு ரொட்டி ஊருக்கு வந்து செஞ்சு பார்ப்போம். நான் நம்பலை. நாங்கள் அந்த மீன் டின் தானே டின்பிஷ் அதை வாங்கி அதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ரவுண்ட் போர்டர் எல்லாமே நம்மள உள்ள மாதிரி ரொட்டி சுட்டா அப்படின்னு 5 ரூபா வைப்பானா. நீங்கள் வந்து 200 ரூபா நம்ம நாட்டு காசு ஒரு ரொட்டி ஒன்று செஞ்ச ஆளு காணும் ஒரு ஆளு. நம்ம எக்ஸ்ட்ரா அதுக்கு வந்து Guys is making, okay? I don't know where they keeping this. Really good. Where are level? Okay, நான் கிளம்புவோம். இது ரெசிடென்ஷியல் ஏரியா. லைஃப் ஸ்டைலை பாருங்கள். எவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப். ஃபுல்லாக கூலாக இருக்குது. இந்த மைண்ட் நம்மளோட மைண்டு சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. கூல் மைண்டு, கரைச்சல் இல்லை, டென்ஷன் இல்லை. நான் வந்த உடனே எனக்கு வந்து ஃபுல்லாக மைண்டில் ரிலாக்ஸ் ஆகி மனசுலாம் அப்படியே எல்லாமே பண்ணுது பார்த்துருந்த ஏரியா. ஆனால் இவ்வளோ கிளைமேட் தான் அப்படி ஒகேஷன் லெவல் கூட நினைக்கிறேங்க. பார்க்கணுமா நெட்டில் மைண்டு. சூப்பராக இருக்குது பிளேஸ். கடை ஒன்று போவோம், சின்ன கடை அப்படி போயிட்டு போகிறாங்க. ஓகே, நாங்கள் இதால் போனால் எடுக்கலாமா? கடைகள் இருக்காம். புல்கு மாலைக்கும் போகலாமா இதால்? ஆஹா, ஓகே. இப்போ நம்ம ஏரியாவில் உள்ள இந்த என்னது இந்த மரம். ஓகே, இது வந்து இப்பிலியே தெரியல என்னோட டைமில். அதுதான் நினைக்கிறேன் ஃபுல்லாக கிடக்குது இல்லை. ஓகே, நான் அப்படியே போகலாம். அந்த வழியை பார்த்துட்டு கிளம்புவோம். பாருங்கள், இது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்காங்க. சின்ன ரெஸ்டாரண்ட்டு பாருங்கள். இதில் சாப்பிட்லாம். நாங்கள் போயிட்டு நாளைக்கு போவோம். நாளைக்கு போய் சாப்பிடுவோம். சிகரெட் பத்தலான்னு நினைக்கிறேன். ஆஹா, கட் திஸ் வீடியோ. சின்ன கடை ஒன்று இருக்குது பாருங்கள். ஹாட்ரனில் இதில் வந்து
மார்க்கெட்டிங் இது சின்ன ஆஃபீஸ் இருக்குது இதில் பாருங்கள். கூகுள் மேப்பில் பார்த்தா அவங்களுக்கு இப்படியான இதில் பார்க்கலாம். நிறைய சின்ன கடை உண்டது. கடையை பார்த்துட்டு நான் சின்ன கடை உண்டது. எல்லாம் விற்கிறாங்க. தண்ணி, வாழைப்பழம், இதெல்லாம் வந்து தேங்காய் எல்லாம் போட்டு விற்கிறாங்க. தேங்காய் உருளைக்கிழங்கு பாருங்கள். உருளைக்கிழங்குற குவாலிட்டியை பாருங்கள். இது ரெண்டு இன்னார் குவாலிட்டி. வெங்காயம், பழம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் பாருங்கள். இது ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் நினைக்கிறேன். அது நாங்கள் அடுத்த ஸ்டெப் போவோம். மினி சூப்பர் மார்க்கெட் தான் அது. சின்ன ஓகே. நீ பாருங்க, முழுசு பார்க்குறாங்கடாப்பா. ஓகே, பிரச்சனை பாருங்கள். இங்கே தான் வந்து நான் ஒரு லேண்டி ஒன்று அடிச்சுட்டு போகணும் வந்தது. இங்கே பாருங்கள், மக்கள் எல்லாம் அவங்களோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எடுத்தாச்சு. ஃபுல்லாக டீ பேக் தான் போடுறாங்க. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். Yeah 5 is okay. 15 and then இது வந்து நம்ம நாட்டு காசுக்கு வந்து இல்லைண்டி 100 ரூபா. 5 ரூபாண்டா 100 ரூபா. ஓகே, 20 ரூபா கம்ப்ளீட்டான 80 ரூபா தருவா. நாங்களும் வந்து இந்த இடத்துல இருந்து ஓகே பிளேன் எடுத்தாச்சு. குடிச்சு பார்த்துட்டு போவோம்ண்ணா. ஸ்ரீலங்கன் டேஸ்ட் தான்ப்பா. நல்ல ஃப்ரெண்ட் ஒன்று. நைஸ். நீ பாருங்கள், இவங்க வந்து க்ளீனஸ் உங்களுக்கு தெரியாது, எனக்கு விளங்காது என்ன. ஓகே, என்ன ப்ராப்ளம். ஒரு வகையாக பிளேன் அடிச்சுட்டு வந்தாச்சு. நாங்கள் தாண்டி போவோம். இந்த இடத்த போவோம். நான் வந்தாங்க மாத்திரம் மாறாங்க நிறையா. ஓகே, கீழே போக வேண்டியதா. இப்படியே போனால் இதெல்லாம் போகலாம். நாங்கள் இதுக்குள்ள போயிட்டு பாலத்தை சரி வேலையை போவோம். நாங்கள் வேலையை போவோம். அப்போ பாருங்க, இருட்டாயிட்டு ஸ்விம்மிங் பூல் எல்லாம் ஸ்விம்மிங் பூல் தான் அடிச்சிருக்காங்க. பாலத்தை எல்லாம் ஸ்விம்மிங் பூல் தான் கிடையாது. பார்த்தாலும் ஸ்விம்மிங் பூல். ஓகே, பாலத்தை கடக்கிறோம். கடக்கலைன்னா பார்த்த பாலம் அங்கே இருக்குது. இப்போ வந்து இந்த பாலம் 2வது பாலம். அதுக்கு முன்னுக்கு ஒரு பாலம் இருப்பாங்க அங்கே, தெரியாது. ஃபுல்லாக பாருங்கள் ஏரியாவை. அப்படி இருக்குண்டு சூப்பர் பிளேஸ். இப்போ பாலத்தை பாருங்கள். நாங்கள் ஒரு நாளைக்கு உங்கள் கடலுக்கு போவோம். பக்கத்தில் இன்றைக்கி ரூமுக்கு போவோம். இருட்டாது. கேமரா மாற்றோம்னா நல்லா எடுக்கிறேன்டா வீடியோ. நைட் மோட்டில் நைட்டில் அவ்வளோ லைட்டிங் சரி வர்றதில்லை. கேமரா ஃபுல்லாக ஆற்றுல எடுக்கிறான். பொம்பளையில் அமைச்சிட்டு பாருங்க. வேறு லெவல் வாழ்க்கப்பா இங்கே அகலுக்கு. பாருங்க, ஃபுல்லாக ஆற்றுல கீழே வந்து குளிச்சு ஆற்றுல எடுக்கிறான். போவோம். போய் என்ன செய்கிறது, எடிட் பண்ணுறது தான் வீடியோ. ஏற்கனவே ஒரு வீடியோ எடிட் பண்ணி ரெண்டர் பண்ண விட்டு வந்தது தான். ரெண்டர் பண்ணி முடிஞ்சிருக்கு மணிக்கமாக. இப்போ போயிட்டு நம்ம இதே ரெண்டர் பண்ணால் சரி. இப்போ எப்பெல்லாம் இருக்குது அதில் டாக்ஸி அது சாத்தியப்படாது நமக்கு. ஓகே சரி, நீ அவனை அனுப்போம்.
இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி டெக்னாலஜி இவங்களோட. இந்த தெரிகிறது ஆரஞ்சு கலர் பில்டிங் தான் நம்மளோட பில்டிங். இப்போ அங்கே தான் போகிறோம். இங்கேருந்து இந்த ஆரஞ்சு கலர் பில்டிங் தான் போகிறோம். நல்லா கலர்ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க பில்டிங். ஓகே ஓகே காய்ஸ், இன்றைக்கி இவ்வளோ போதும். இன்னொரு நாளைக்கு நல்ல ஒரு இடத்த நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோமா? ஓகே ஓகே பாய்.